பெருமாள் முருகன் சிறுகதைகள் 11 வரிசை அடுக்கு முடாக்கள். வாசிப்பது சந்தீப். அடுக்கு வரிசையின் கடைசி முடாவை பெருமாயி வெளியே கொண்டு வந்தாள். ஒருத்தியால் தூக்க முடியவில்லை. துணைக்கு மகனை அழைத்து ஆளுக்கொரு பக்கம் பிடித்து தூக்கினார்கள். கல்லில் செய்தது போல கனம். இத்தனைக்கும் தட்டினால் நங்கென்று வெண்கல ஓசை வரும்படி லேசான ஓடுதான். ஒரு பக்கம் பிடித்திருந்த மகன் கஷ்டப்படவில்லை. ஆனால் அவளால் முடியவில்லை. வெளியே வருவதற்குள் 2 முறை கீழே வைத்து நின்றாள். தானே தூக்கிக் கொண்டு போய்விடுவதாக மகன் சொன்ன போதும் அவள் அனுமதிக்கவில்லை. எதிலாவது லேசாக பட்டுவிட்டால் கூட போச்சு. விரிசலோ சின்ன ஓட்டையோ விழுந்துவிட்டால் மொடா அவ்வளவுதான். எந்த வருஷத்து மொடா என்று எப்படி சரியாகச் சொல்ல முடியும்? நிச்சயம் 100 வருஷம் கடந்திருக்கும். அவளுடைய அம்மாய்க்கு கல்யாணம் ஆனபோது சீராக வந்த முடா. ஒவ்வொரு அடுக்கிலும் அடியில் குன்னு முடா, மேலே 2 முடாக்கள், அதற்கு மேல் ஆலச்சட்டி என்று 4 பாண்டங்கள். அப்படி 11 அடுக்கு. கல்யாணச் சீருக்கென்றே தனியாக சூளை போட்டுச் செய்ததாம். அம்மாவுக்கு கல்யாணம் ஆனபோது 7 வரிசைகளை சீராக அம்மாயி கொடுத்தனுப்பினாளாம். முடாச்சீரை மட்டும் 7 முறை மாட்டுவண்டி போய்க் கொண்டு வந்ததாம். அப்படி பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்த வரிசையில் 5 பெருமாய்க்கு சீராக வந்திறங்கியது. உள்வீட்டு கிழக்கு சுவர்பக்கம் மொடா வரிசையாக அடுக்கியிருந்தது. அறுவடை காலத்தில் எல்லா மொடாக்களும் நிரம்பித் ததும்பும். மேலே மூடுவதற்கு வைத்திருக்கும் ஆலச்சட்டி கூட நிமிர்ந்து தவசத்தோடு நிற்கும். மாரியம்மன் திருவிழாவிற்கு மாவிடித்து உருண்டை பிடித்து ஆலச்சட்டியில் போட்டு துணியால் வேடுகட்டி மொடாமேல் வைக்கும் போதுதான் மறுபடி அது நிமிரும். ஒவ்வொரு மொடாவாக தவசம் காலியாகிக் கொண்டே வரும். ஆனால் அடியிலிருக்கும் குன்னு மொடா ஒருபோதும் காலியாகாது. புதுத்தவசம் வீட்டுக்கு வந்து சேரும்போது பழையதை நிறைப்பார்கள். சில சமயம் குன்னுமொடா தவசம் விதைக்கு ஆவதும் உண்டு. ஒரு குன்னுவில் 1.5 மூட்டை தவசம் நிறைக்கலாம். தவசம் சாக்குக்கு மாறி மூட்டையாகத் தொடங்கியதும் மொடாக்களுக்கு வேலை குறைந்தது. உங்கம்மா கொண்டு வந்த சீர் இந்த மொடா வரிசைதான் என்று தன் பிள்ளைகளிடம் ஏளனமாகச் சொன்னார் அவள் புருஷன். பனையேறி பெண்டாட்டை பூங்காயோடு சிரித்து சிரித்து பேசும் தன் புருஷன் மேல் சந்தேகம் வந்தது. சாராயம் காய்ச்ச அவளுக்கு மொடாக்களை தூக்கிக் கொடுத்துவிட அவன் செய்யும் தந்திரம்தான் இந்தச் சாக்கு மூட்டைகளோ என்று நினைத்தாள். மொடா வரிசைக்கு எதிரே அடுக்கிக் கிடக்கும் மூட்டைகள் மீது அவளுக்கு சரியான கோபமாக இருந்தது. அளந்து போடவும் தைத்து வண்டியில் போட்டு வரவும் கொண்டு வந்தபின் அடுக்கவும் மூட்டை எளிதாக இருக்கும்போது மொடாவை யார் சீந்துவார்கள்? அடிமொடாவில் இருக்கும் தவசத்தை அள்ளக் கட்டாயம் 2 ஆட்கள் தேவை. இறக்கவும் இறக்கியதை பிடிக்கவும் ஆள் அவசியம். ஆனால் மூட்டைக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒருமுறை நிறைத்து வைத்துவிட்டால் தீரும் வரை சாத்தி வைத்த சிலை போல நின்று கொண்டிருக்கும். மொடாவைப் போல வளைவு நெளிவு இன்றி மேலிருந்து கீழ் வரை ஒரே மாதிரி துணி தெளித்த சோளக் கொல்லை பொம்மை போலிருக்கும் மூட்டைகளைப் பார்த்து சில சமயம் சிரிக்கவும் செய்தாள். இந்த மூட்டை போலத்தானே பூங்காயும் இருக்கிறாள் என்று தோன்றியது. மூட்டைக்காக இத்தனை வருஷத்து மொடாவை சும்மா போட முடியாது. மூட்டையிலிருந்து அள்ளி மொடாவில் போட்டு வைத்தாள். சமைக்கும்போது மொடாவிலிருந்து எடுத்தாள். இரட்டை வேலை என்றாலும் அவளுக்கு சலிப்பு தோன்றாது. எப்போதாவது எடுத்து பயன்படுத்தும் போர்வைகளை ஒரு மொடாவுக்குள் போட்டு வைத்தாள். பழந்தொணிகளை மற்றொன்றுக்குள் தேடிப் பிடித்து எதையோ போட்டு நிரப்பி வைத்தாலும் சில மொடாக்கள் காலியாகவே இருந்தன. அந்த மொடாக்களில் எவற்றைப் போட்டு வைக்கலாம் என்று யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு மொடாவில் வைக்கோல் பரப்பிக் கருப்பட்டி 2 மனுவு வாங்கி அடுக்கினாள். வருஷத்துக்கும் வரும் என்று நினைத்தாள். ஆனால் வருஷத்தைத் தாண்டியும் வந்தது. யாரும் எடுத்துத் தின்னவில்லை. அவள் எடுத்து உடைத்துக் கொடுத்தால் பெயரளவுக்கு சின்ன துண்டு ஒன்றை எடுத்துக்கொள்வதோடு சரி. கருப்பட்டி வீணாக கிடைக்கிறது என்று அவளாக நினைத்து ஏதாவது பலகாரம் செய்தால்தான். இன்னொரு மொடாவில் புளியைப் போட்டு நிறைத்தாள். கொஞ்ச நாளில் புளி கருப்பு நிறமாகிவிட்டது. ரசம் கருநிறத்தில் கலங்கலாகத் தெரிந்தது. பிள்ளைகள் ஊற்றிக்கொள்ள மறுத்து முகத்தைச் சுளித்தார்கள். புளியை எடுத்து வெளியே போட அவளுக்கு மனம் வரவில்லை.
புதுப்புளி ரசம் எல்லாருக்கும். அவளுக்கு மட்டும் பழைய புளியில் கரரசம். அருமையாக இருப்பதாகச் சொல்லி அவளை ரசித்துக் குடித்தாள். கேலிப் புன்னகையோடு புருஷன் அவளையே பார்த்தான். பிள்ளைகள் சிரித்தார்கள். தின்று பார்த்தால் தானே தெரியும் என்று சாடை பேசினாள். அம்மாயிக்கும் அம்மாயி காலத்து மொடாப்புளி ருசியாகத்தான் இருக்கும் என்று ஏளனம் செய்துவிட்டு அவள் பேச்சைக் கேட்கப் பிரியப்படாமல் வெளியே ஓடினான் புருஷன். மகளை எப்படியாவது தன்வசப்படுத்திவிடலாம் என்று நினைத்தாள். தனக்குப் பின் மொடாக்களை மெருகு கொலையாமல் காப்பாற்றப் போவது மகள்தான். வேறு யாரையும் விட மகளுக்கு அந்த கடமை இருப்பதாக நினைத்தாள். மொடாவைப் பற்றி எதுவும் தெரியவில்லை என்றால் மகள் வாழப்போகும் வீட்டில் பிள்ளைய வளர்த்திருக்கிறா பாரு என்று அவளைத்தான் கேவலமாகப் பேசுவார்கள். அதனால் அவ்வப்போது மொடாவின் பெருமைகளை மகளிடம் சொன்னாள். ஒரு வருஷம் கம்பமாவு, வெனமாவு, கடலமாவு, அரிசி மாவு 4 இடிச்சன். ஆலச்சட்டி பத்தல. அதுக்கும் கீழ் மொடா ஒன்னுலையும் போட்டு வைக்க வேண்டியதாச்சு. வந்த ஓவரம்பரைக்கெல்லாம் ஒவ்வொரு மாவுலையும் ஒவ்வொரு உருண்டை போட்டுக் கொடுத்தன். அப்பவும் 2 சட்டி மாவு மிச்சம். ஆலச்சட்டி மாவு 6 வருஷத்துக்கு கூட கெடாது பாத்துக்கலு. இப்படி ஒவ்வொன்றைப் பற்றியும் சொல்லும்போது அது கதை போல விரிந்தது. ஒரே கதையையே பலமுறை மகள் கேட்க வேண்டியும் இருந்தது. திரும்பத் திரும்பச் சொல்லித்தான் மனதில் பதிய வைக்க வேண்டும். மொடாக்களைப் பற்றித் தொடங்கினால் அவளுக்கு சலிப்பே வராது. பேசப் பேச உற்சாகச் சுழலில் சிக்கிக் கொள்வாள். ஒன்றைச் சொல்லத் தொடங்கினால் அதன் தொடர்ச்சியை மகள் 2 தொடர்களில் சொல்லி முடித்து, இதுதானேம்மா என்று கேட்டாள். ஏதோ ஒரு கணத்தில் பெரிய பெரிய மொடாக்களை தலையில் சுமந்து வரும் பெண்கள் பற்றிய காட்சிச் சித்திரம் ஒன்று மகள் மனதில் உருவான போது, கனக்காதாம்மா என்று கேட்டாள். பெரிய மொடால்ல, கனக்குந்தான் என்று பதில் சொன்னாள். நீயே சுமந்துக்க, எந்தலையில தாக்கி வெச்சு அனுப்பிர்லாம்னு நினைச்சராத என்று தீவிரத்தோடு சொல்லிவிட்டு மகள் விளையாடப் போய்விட்டாள். அதற்குப் பின் மொடா கதையைக் கேட்பதில் மகள் ஆர்வம் காட்டவில்லை. பேச்சை எடுத்தாலே ஏதாவது சாக்குச் சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அவளுக்கு ஆத்திரமாக வரும். பொட்டப்பிள்ளை மொடாவப் பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி பொழைப்பாளோ? போற இடத்துல என்னையத்தான் சொல்வாங்க என்று பல்லை நெரித்துப் பேசினாள். கேட்கும் தூரத்தில் மகள் இருக்க மாட்டாள். சின்னவனுக்கும் கொஞ்ச நாள் மொடா கதை கேட்பதில் பிரியம் இருந்தது. அவனிடம் வேறு மாதிரி சொன்னாள். மொடா வீட்டில் இருப்பது பெரிய ஐசுவரியம் என்று தெரிவித்தாள். லட்சுமி படத்தில் பார், 2 பக்கமும் தங்கக் காசுகள் கொட்டுவது மொடாவில் இருந்துதானே என்று ஆதாரம் காட்டினாள். கடவுள்கள் எல்லாம் மொடாக்களில் சுமந்து வந்து எல்லாருக்கும் வாரி வழங்குவது போன்ற கதைகளை புரிந்தாள். மொடா புதையலை காவல் காக்கும் பூதங்களும் மொடாக்களை பறித்தோடும் அரக்கர்களும் கதைகளில் வந்தார்கள். தங்கக் காசுகள் நிரம்பிய மொடா அடுக்குகளை சின்னவன் கற்பனை செய்தான். பெரிய பெரிய வீடுகளை கண் சிமிட்டாமல் பார்க்கும் பழக்கம் அவனுக்கிருந்தது. அந்த வீடுகளில் தங்கக் காசு மொடா வரிசை இருக்கும் என்று நினைத்தான். சில வீடுகளுக்குள் நுழையும் வாய்ப்பு கிடைத்தபோது அங்கெல்லாம் மொடா இல்லை என்பதையும் தங்கக் காசுகளைப் போட்டு வைக்க பீரோக்களும் சுவர் அலமாரிகளும் வசதி என்பதையும் உணர்ந்தான். அம்மாவின் மொடாக்கள் கற்பனையிலிருந்து உருண்டோடி உடைந்தன. கான்கிரீட் போட்டுத்தான் எதிர்காலத்தில் கட்டவிருக்கும் வீட்டில் மொடா வரிசைக்கெல்லாம் ஒதுக்கிய இடத்தை வீணாக்க முடியாது என்று அம்மாவிடம் அவன் கராராகச் சொல்லிவிட்டான். அதன்பின் தன்னையொத்த பெண்களிடம் எப்பேற்பட்ட மொடாக்கள் என்று சொல்லி இப்போது வெறுமனே அடுக்கி நிற்கும் அவலத்தைக் கூறி புலம்பத் தொடங்கினாள். அவள் சொல்லும் முறையிலிருந்து ஏதாவது ஒன்றைத் தாக்கி தலையில் வைத்துக்கொண்டு போ என்று சொல்லிவிடுவாளோ என பயந்தபடியே கேட்டார்கள். சிலர் தம்பீட்டு மொடா வரிசைகளும் சும்மா இருக்கும் விஷயத்தை எடுத்துவிட்டு அவளை ஆறுதல் படுத்தினார்கள். மொடாவைப் பற்றி தெரியாத அல்லது தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களைப் பற்றிய புகார்கள் எல்லாருக்கும் இருந்தன. பரஸ்பரம் அவற்றைப் பகிர்ந்து கொள்வதில் கொஞ்சம் மன நிம்மதி கிடைத்தது. மொடா கதைகள் எல்லாரிடமும் இருந்தன. ஒருவர் தொடங்கினால் இன்னொருவர் தம் வீட்டு மொடா கதை ஒன்றைச் சொல்வதும் அது அப்படியே சங்கிலித் தொடர் போல விரிவதுமாக அவர்கள் பேச்சுக்காட்டு வேலை சமயங்களில் நடந்தது. தன் அம்மா வீட்டு விசேஷத்திற்குப் போய் 1 வாரம் இருந்தாள். கல்யாணமாகி இத்தனை வருஷத்தில் ஒருபோதும் இப்படி வந்து தங்கியதில்லை.
வீட்டில் அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக கிளம்பி விடுவாள். ஆனால் அந்தச் சமயம் மனம் ஒரு மாதிரி இருந்தது. பெரியவன் யாருக்கும் சொல்லாமல் சாதி தெரியாத ஒரு பெண்ணைக் கூட்டிப் போய் கோயிலில் திருமணம் செய்து கொண்டு வந்திருந்தான். மருமகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் மகன் திருமணத்தை எப்படியெல்லாம் விமரிசையாக நடத்த வேண்டும் எனவும் கனவு கண்டு வைத்திருந்ததற்கு அர்த்தம் ஒன்றும் இல்லாமல் போனதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் தாய் வீட்டு மக்களோடு அமரப் பழமை பேசி மன ஆறுதல் கிடைத்த பிறகு சலிப்போடு வீட்டுக்கு திரும்பினாள். ஒரு வரிசை மொடா குறைந்ததை உள்ளே நுழைந்தவுடன் கண்டுபிடித்தாள். பதறிக்கொண்டு புருஷனிடம் சொல்ல மாட்டுக்கட்டுத்தரைக்கு ஓடினாள். அங்கே புருஷனைக் காணவில்லை. மொடாக்கள் இருந்தன. மாட்டுத்தாழைக்குப் பக்கத்தில் ஒவ்வொரு மொடாவையும் வைத்து தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. புருஷன் மேல் வெறியாக வந்தது. தனிச்சூளை போட்டுச் செய்த மொடாக்கள். வைக்கோல் பரப்பி பாதுகாப்பாக வண்டியில் கொண்டு வந்து சேர்த்த மொடாக்கள். நெகுநெகுவென்று பிரகாசிக்கும் அதன் உடல் இதுவரை இப்படி வெட்ட வழியை பார்த்ததே இல்லை. அதுவும் கேவலம் மாட்டுக்கட்டுத்தரை. மொடாக்களைக் கட்டித் தழுவி வெகுநேரம் புலம்பினாள். திடுக்கிட்டு எழுந்தபோது மாடுகளுக்கு தீனி போட்டுக் கொண்டிருந்தான் புருஷன். போய் அவன் கால்களை வலுவாக பிடித்துக் கத்தினாள். அவள் வேதனை உணர்ந்தவனாய் மெளனமாக பெரியவன் பக்கம் கை காட்டினான். அம்மா அழுவதைப் பார்த்து சிரித்தபடி வந்த பெரியவன், உன் மொடாக்கள் எங்கேயும் போய்விடவில்லை. பத்திரமாக இங்கேதான் இருக்கின்றன. தண்ணீர் நிரப்பப் பயன்படுகின்றன. எப்போது தேவைப்பட்டாலும் உடனே தண்ணீரை கவிழ்த்துவிட்டு வீட்டுக்குக் கொண்டு போய்விடலாம். ஆனால் மொடாக்கள் காலாவதி ஆகிவிட்டன. அவற்றிற்கு பதிலாக விதவிதமானவையும் எளிமையாக கையாளத்தக்கவையுமான பாத்திரங்கள் வந்துவிட்டன என்பதையும் புரிந்துகொள் என பலவிதமாக ஆறுதல் சொன்னான். அவன் சிரித்தபடியே இருப்பதைப் பார்த்தவளுக்குத்தான் மிகவும் உணர்ச்சிவசப்படுகிறோமோ என்று சந்தேகம் வந்தது. அவன் சொல்வதெல்லாம் சரிதானே என்றும் யோசித்தாள். மொடாக்கள் காலாவதி ஆகிவிட்டன என்று சொன்னதை மட்டும் அவளால் சிரிக்க முடியவில்லை. அம்மாய்க்கும் முன் அவளுடைய அம்மாவுக்கும் முன் என்று எத்தனையோ காலமாக தொடர்ந்து வரும் மொடாக்கள் எப்படி காலாவதி ஆகும்? அவனிடம் பேசிச் சண்டை போட அவளுக்கு விருப்பமில்லை. எல்லாவற்றுக்கும் ஏடாகூடம் பேசும் அவனிடம் சண்டை போட்டுப் பயனென்ன? மாடுகள் உருட்டித் தள்ளினால் உடைந்து போகுமே என மெல்லச் சொன்னாள். அவன் அசரவில்லை. மொடாக்களை மாட்டுக்கு எட்டாத தூரத்தில் வைத்திருப்பதை செயல் விளக்கமாகக் காட்டினான். ஒருவாறு திருப்திப்பட்டுக் கொண்ட அவள் மொடாக்களை பார்த்தபடியே போனாள். இந்த ஒரு வரிசையோடு சரி, இனிமேல் இப்படி மொடாவை எடுக்கக்கூடாது என்று கெஞ்சும் தொனியில் சொன்னாள். சரி சரி என்று பெரியவன் தலையசைத்தான். அவன் முகத்தில் அப்போதும் சிரிப்பு. இதிலே அவனுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அதுவுமன்றிச் சிரிக்கிறானே. வீட்டுக்குள் பாதுகாத்து வைத்திருந்த மொடாக்களை வெட்ட வழியில் தூக்கிப் போட்டு துடிக்கச் செய்யும் வலி அவனுக்குத் தெரியவில்லை. அவனைப் பொறுத்தவரை காலியாய் கிடக்கும் மொடாவை வெளியே கொண்டு வந்து ஏதோ பயன்பாட்டுக்கும் உரியதாக்கிவிட்ட சந்தோஷம். பிள்ளைகள் சந்தோஷப்பட்டால் சரிதான். இன்னும் 4 அடுக்கு மொடாக்கள் இருக்கின்றன. அவை போதும். அவற்றைக் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வாசல் தெளிக்கச் சாணம் எடுத்துவரக் கட்டுத்தரை பக்கம் போவதுண்டு. இப்போது அதை நிறுத்திவிட்டாள். மருமகளின் நடமாட்டம் கட்டுத்தரை பக்கம் அதிகமாக இருந்தது மட்டும் காரணமல்ல, அங்கே போய் மொடாக்கள் சீரழியும் அவலத்தைப் பார்த்தால் தாங்க முடியாது. மாடு முட்டியா கால் பட்டோ உடைந்தாலும் சரி, அதைப் பற்றி கவலைப்படக்கூடாது. உள்ளே இருப்பவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால் போதும். தன் காலம் வரைக்கும் அவற்றை பத்திரப்படுத்தி வைத்திருப்பதாகவும் அதற்குப் பின் என்ன நடந்தாலும் தான் பார்க்கப் போவதில்லை என்றும் மகள் வரும்போது சொன்னாள். அம்மாவை புதைக்கும் குழியின் கால் மாட்டில் தண்ணீர் குடம் வைப்பதற்கு பதிலாக மொடாவை வைத்துவிடலாம் என்று பேசி சிரித்தார்கள். வீட்டில் பெரிய கிடாவெட்டு விசேஷம் வந்தது. பல வருஷங்களாக வைத்திருந்த நேர்த்திக் கடகங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து 5 கிடாக்கள் வெட்டினார்கள். 5 கிடாக்கரைக்கு ஏற்ற மாதிரி பெரிய அளவுக்கு உரம்பரைகளை அழைத்திருந்தார்கள். வெறும் கறி போட்டால் யாருக்குப் பிடிக்கும்? கறி விருந்து என்றால் இலைக்கு முன்னால் சாராய டம்ளர்கள் வைக்க வேண்டும்.
அவள் புருஷன் ஆட்களைக் கூட்டி வந்து வீட்டிலேயே அடுப்பு போட்டு காய்ச்சினான். 10 பாட்டில் சாராயமாவது வேண்டும். ஊறல் போடவும் காய்ச்சி வடிக்கவும் 4-5 முடாக்கள் தேவை. அரசாங்கம் என்னதான் தடை செய்திருந்தாலும் உள்ளூர் கலை இந்த மாதிரி ரகசியமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை தடுத்துவிட முடியாதுதான். இப்போதைய குயவர்களுக்கு அடுக்கு முடா செய்யும் தேவையுமில்லை. தெரியவும் தெரியாது. வீட்டு அடுக்கிலிருந்து 4 முடாக்களைச் சாராயம் ஈச்ச அவள் புருஷன் தூக்கிக் கொடுத்தான். அவளை ஒரு பார்வை அர்த்தபடிதான் அதைச் செய்தான். இருவர் பார்வையும் சந்தித்துக் காண்டபோது நான் என்ன செய்யட்டும், தேவைப்படுகிறதே என்னும் காவலத் துணியையும் கழற்றிக் கொடுக்கும் ஆள் நீ, உனக்கு இந்த மாடாக்கள் எம்மாத்திரம் என்று நினைத்துக் கொண்டாள். திருவிழா கப்ப செய்தியை அவளுக்கு உணர்த்தினான். சாராயம் என்றால் கட்டியிருக்கும், சமயம் என்பதால் தன் ஆத்திரத்தை உள்ளேயே அடக்கிக் கொண்டாள். அதிலே 2 அடுக்குகள் கலைந்துவிட்டன. போன முடாக்களைப் பற்றி நினைக்கக்கூடாது என்று அடிக்கடி தன் மனதுக்குச் சொல்லிக் கட்டுப்படுத்திக் கொண்டு கறி விருந்தில் சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொண்டாள். சாராயம் காய்ச்சப் போன முடாக்களை அவள் மறுபடியும் பார்க்கவில்லை. இருக்குமிடம் தெரியாமல் பாந்தமாக வீட்டுக்குள் இருந்தவை அவை. கர்ப்பிணிப் பெண் போல எப்போதும் வளமை நிறைந்து பொலிந்தவை. கேவலம் சாராயம் காய்ச்ச எடுத்து போட்டிருக்கிறானே, என்ன மனிதன் இவன் என்று புருஷனை திட்டித் தீர்த்தாள். கிடா வெட்டுவதாக நேர்த்திக் கடன் செய்தவளே அவள்தான். அதனால் எல்லாவற்றையும் மனதுக்குள் போட்டு அடக்கிக் கொண்டாள். இருக்கும் 2 அடுக்குகள் பற்றியே இப்போது கவலை. அவற்றை எந்தச் சமயத்தில் கலைப்பார்களோ எனப் பயந்தாள். எல்லாரும் திட்டமிட்டு முடாக்கள் மேலேயே எப்போதும் கண்ணாக இருப்பதாக அவளுக்குத் தோன்றியது. முடாவை எடுப்பவர்கள் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்பதில்லை என்பதில் பெரிய ஆதங்கம். இப்படி அதனால் இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று அவளுக்கு தகவல் தெரிவித்தால் கூட போதும். தாய் வீட்டுச் சீராக அவள் கொண்டு வந்த முடாக்கள் என்பதையே எல்லாரும் மறந்துவிட்ட மாதிரி இருந்தது. அதை எவ்விதம் அவர்களுக்கு நினைவுபடுத்துவது என்றும் தெரியவில்லை. தான் வெளியே போயிருக்கும்போதோ தூங்கிக் கொண்டிருக்கும்போதோ திடுமென 2 தன் கண்முன்னாலேயே எடுத்துக் கொண்டு போனால்தான் என்ன செய்ய முடியும்? முடா மீதான உரிமை எதுவும் தனக்கில்லை என்பதையும் இருக்கும் வரை கண்ணில் பார்த்துக் கொள்ளலாம் என்பதையும் அவள் புரிந்து கொள்ளவே ரொம்ப நாளானது. சின்னவனோடு படிக்கும் பையன் ஒருவன் வீட்டுக்கு வந்திருந்தான். முடாக்களை பார்த்துவிட்டு ஆச்சரியமாக கத்தினான். எவ்வளவு பெருசு என்று வியந்தான். நகரத்தில் வளர்ந்தவன் அவன். எதை பார்த்தாலும் அதை தன் உடைமை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அதன் பயன்களை முழுமையாக நுகர்ந்துவிட வேண்டும் என்றும் தீவிரமாக சிந்திப்பவன். அரசின் தொல்பொருள் துறை வளாகத்தில் கவனிப்பாரற்றுக் கிடக்கும் பழங்கால பொருள்களின் நிலையோடு முடாக்களை ஒப்பிட்டுப் பார்த்தான். பராமரிப்பில் நன்றாகவே இருந்தாலும் குகை போன்ற இந்த வீட்டு இருளுக்குள் இவை புதைந்து கிடக்கின்றனவே என்று யோசித்தான். முடாக்களைப் பற்றிய விவரங்களை அவளிடம் கேட்டான். அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பேரப்பிள்ளைகள் கூட முடாவைப் பற்றிச் சொன்னால் கேட்பதில்லை. இத்தனைக்கும் கதை போலத்தான் சொல்வாள். சில சமயம் ஏதாவது கதை சொல்லும்போது அதற்குள் முடாக்களை நுழைத்து விடுவாள். பூதமோ மந்திரவாதியோ முடாவுக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதாகச் சொல்லி அந்த முடாவைப் பற்றி விவரிப்பாள். முடாவின் அழகு, வழவழப்பு, பயன்பாடு, ஒவ்வொருவரும் முடாவின் மேல் கொண்டிருக்க வேண்டிய விசுவாசம் என்று அவள் விவரிப்பு நீளும். குழந்தைகள் மனத்தில் பதிய வைத்துவிட்டால் முடாவை எக்காலத்திலும் காப்பாற்றிவிடலாம் என நினைத்தாள். அவள் தந்திரம் குழந்தைகளுக்கு புரியும். கதையை மேலே சொல்லு என்பார்கள். முடாவைப் பற்றி இன்னும் கொஞ்சம் நீட்டினால் குழந்தைகள் எழுந்து ஓடிவிடுவார்கள் என்பது அவளுக்குத் தெரியும். அதனால் சட்டென்று கதைக்குப் போய்விடுவாள். அவள் சொல்லும் எந்தக் கதையிலும் 4-5 முறை முடா வரும் என்பது புரிந்ததால் யாரும் கதை கேட்கவே வருவதில்லை. சின்னவனின் நண்பனுக்கு முடாவைப் பற்றி விவரித்தாள். தன் அம்மாவின் அம்மா காலத்தது என்பதில் தொடங்கி அவற்றை எடுத்து வந்தது, கவசங்கள் போட்டு வைத்திருந்தது என எல்லாவற்றையும் சொன்னாள். முடாவை உதாசீனப்படுத்துவது எவ்வளவு தவறு என்பதற்கான காரணங்களை அடுக்கினாள். கட்டுத்தரை சாராய விஷயங்கள் மட்டும் வரவில்லை. பொத்தாம் பொதுவாக எல்லாம் போய் 2 வரிசைகள்தான் இருக்கின்றன எனச் சொல்லி பெருமூச்சு விட்டாள்.
அவள் சொன்ன விவரங்கள் அவனுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டின என்பது தெரியவில்லை. அடிக்கடி மொடாக்களைத் தொடுவதும் தடவிப் பார்ப்பதும் என்றிருந்தான். மொடாக்கள் மேல் அவன் ஆர்வத்தைப் பார்த்து பிரியமாக என்னென்னவோ சமைத்துப் போட்டாள். இந்த வயசில் ஒரு பையன் மொடா மேல் இத்தனை ஈடுபாட்டோடு இருப்பது அபூர்வம். பையன் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று தன் மகன்களிடம் சொல்லிச் சிரித்தாள். சின்னவனும் அவன் நண்பனும் தனியாகக் காட்டுப்பக்கம் போனபோது தன் தந்த கட்டிக் கொண்டிருக்கும் வீட்டில் அழகான சிறு தோட்டம் அமைப்பதாகவும் அதில் இந்த மொடாக்களை வைத்தால் அழகாக இருக்கும் என்று நினைப்பதாகவும் சொன்னான். அம்மாவிடம் கேட்டால் கொடுப்பாளா என்பது அவன் சந்தேகம். மொடாக்கள் வீட்டுக்குள் அடைந்து பழமை தோற்றத்தை தருவதை விரும்பாத சின்னவன் தன் நண்பனுக்கு உபாயம் சொல்லிக் கொடுத்தான். தோட்டத்தில் வைப்பதாக கேட்க வேண்டாம் எனவும் வரவேற்பறையிலும் சாமியறையிலும் வைக்கப் போவதாகச் சொல்லலாம் எனவும் வழி சொன்னான். அது பலித்தது. தன் மொடாக்கள் இப்போதுதான் பொருத்தமான இடத்திற்குப் போவதாக அவள் நினைத்தாள். அவற்றின் அருமை தெரிந்தவனுக்கு தூக்கிக் கொடுப்பதில் பெருமைப்பட்டாள். தன் வீட்டில் அதன் இடம் காலியாவதைப் பற்றி கவலைப்படவில்லை. எங்கிருந்தாலும் நன்றாக இருந்தால் சரி என்று நினைத்தாள். மினிடோர் வண்டி ஒன்றைக் கொண்டு வந்து அதில் மொடாக்களை ஏற்றினார்கள். அடியில் காகித அட்டைகளைப் போட்டு அடுக்கி அசையாமலிருக்க 2 ஆட்களை நிறுத்தி பெரும் பாதுகாப்போடு கொண்டு போனதைப் பார்க்க அவள் கண்களில் நீர் துளிர்த்தது. மாட்டு வண்டியில் சீர்கொண்டு வந்த காலம் நினைவுக்கு வந்திருக்கலாம். அம்மாவை ஏமாற்றுகிறோமோ என்னும் சந்தேகத்தை நண்பன் கேட்டபோது அவன் முதுகில் தட்டிக் கொடுத்து சின்னவன் சாதாரணமாகச் சொன்னான். வீட்டுக்குள் வைப்பதாகச் சொன்னோம், வீட்டுக்கு வெளியே வைக்கப் போகிறோம், எப்படி இருந்தாலும் வீட்டில்தானே. நாம் சொன்ன சின்னப் பொய் ஒன்று அம்மாவுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அது நல்லதுதானே என்றெல்லாம் சொல்லித் தேற்றிவிட்டு மொடாவ வெச்சிருக்கிறதுக்கு பொருத்தமானவத்தான் அம்மா புடிச்சிருக்கிறா என்று கேலியும் செய்தான். அந்தப் பையனின் நல்ல குணங்களைப் பற்றி அடிக்கடி அவள் பேசிக் கொண்டிருந்தாள். அடுத்த முறை வரும்போது அவனை அழைத்துக் கொண்டு வா என்று ஒவ்வொரு முறையும் சொல்லி அனுப்பினாள். நீ அவன் வீட்டுக்குப் போனாயா? மொடாவை பத்திரமாக வைத்திருக்கிறானா? என்னவெல்லாம் செய்கிறான் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். சில சமயம் ஏதாவது பதில் சொல்லி சமாளித்தான். பல சமயம் எரிச்சல் பட்டு கத்தினான். உண்மையில் மொடாவைப் பற்றி நண்பனிடம் ஒருபோதும் அவன் விசாரிக்கவே இல்லை. நண்பனும் சொல்லவில்லை. அது ஒரு விஷயமாகவே அவர்களுக்கு இல்லை. பங்களாவின் தோட்ட மூலை ஒன்றில் மொடாக்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது கிடக்கலாம். அவ்வளவுதான். தேர்திருவிழா வந்தபோது ஊர் சார்பாக தண்ணீர் பந்தலும் நீர்மோர் பந்தலும் அமைத்தார்கள். அதற்குத்தான் அன்பளிப்பாக அவள் 2 மொடாக்களை கொடுக்க வேண்டியிருந்தது. பொதுக்காரியத்தில் அவள் பங்கு பெற்றால் வீட்டுக்கு நல்லது என்றும் திருவிழா முடிந்ததும் மொடாக்கள் கோயிலுக்குள் வைக்கப்படும் என்றும் உறுதிமொழி கொடுத்து அந்த மொடாக்களை பெற்றார்கள். ஊரில் எந்த வீட்டிலும் மாடாக்கள் இல்லை என்றும் மொடாவின் அருமை இந்தக் காலத்தவர்களுக்கு எங்கே தெரிகிறது என்றும் ஊர் பெரியவர்கள் புலம்பிப் பாதுகாப்பாக வைத்திருக்கும் அவளைப் புகழ்ந்தார்கள். புகழ்ச்சியைப் போல காரியம் சாதிக்கும் கருவி வேறேதுமில்லை. கோடை மதியமொன்றில் ஓய்வாக வீட்டுக்காரையில் படுத்திருந்தபோது கிழக்குச் சுவர்பக்கம் பார்வை திரும்பியது. ஒரு மூலையில் குன்னுமுடா ஒன்று மிஞ்சி இருப்பது தெரிந்தது. எப்படி இருந்த வீடு! இப்படி வெறிச்சோடிப் போய்விட்டதே என்று எண்ணி பெருமூச்சு விட்டாள். இருக்கும் ஒன்றையாவது கடைசிகாலம் வரைக்கும் வைத்து காப்பாற்றிவிட வேண்டும். அப்போதுதான் வாழ்ந்ததற்கு அர்த்தம் என்று தீவிரமாகச் சொல்லிக் கொண்டாள். ஒன்றாக இருந்தாலும் குன்னுமுடாவின் இருப்பே பெரிய தைரியத்தைக் கொடுத்தது. தன் அம்மாவோ அம்மாயியோ கூடவே இருப்பது போல உணர்ந்தாள். வீட்டில் தனியாக இருக்கும் உணர்வே தோன்றாது. பெரிய மனசி ஒருத்தி வீட்டு மூலையில் படுத்துக்கொண்டு தன் செயல்களை எல்லாம் கவனிப்பதாக நினைத்தாள். குன்னுவைப் பார்த்து சிரிக்கவும் அதட்டவும் செய்தாள். ஆனால் அந்த மொடாவையும் அவளை வெளியே தாக்கிக் கொண்டு வரும்படி ஆகிவிட்டது. சுண்டெலி ஒன்றால் வந்த வினை. எப்படியோ உள்ளே வந்து புகுந்து கொண்டு சுண்டெலி ஒரு பொருளையும் திறந்து வைக்க விடவில்லை. காய்களைச் சுரண்டித் தின்றுவிடும். தக்காளியை முழுவதுமாக தின்று தீர்த்தால் பரவாயில்லை. ஒவ்வொரு தக்காளியையும் கொஞ்சம் கொஞ்சம் கடித்து வைக்கும்.
தக்காளிக்கு பாதுகாப்பு செய்ததும் வெங்காயத்தை கடித்து தின்றது. தூக்கில் போட்டிருந்த சேலையை ககுரித்திருந்தது. ஒன்றிரண்டு முறை ஓடும்போது அதை பார்த்தாள். ஆனால் அடிக்கச் சிக்கவில்லை. அந்தப் பகல் நேரத்தில் கண்ணில் பட்ட சுண்டெலியை விரட்டிக் கொண்டு போனாள். வெளியே இருந்து பெரியவனைக் கூப்பிட்டாள். அங்கே இங்கே ஓடிச் சட்டென்று மொடா சந்துக்குள் போய் புகுந்து கொண்டது. மொடாவை அசைத்துங்கூட அது வெளியே வரவில்லை. பெரியவன் மெதுவாக மொடாவை தூக்கினான். அடியே இருந்து பெருமழையின் விளிம்பை ஒட்டி எலி படுத்திருந்தது. விளக்கமாற்றால் ஒரே போடு. மொடாதான் அதற்கு பாதுகாப்பான இடமாக இருந்திருக்கிறது. இதை எதற்கு உள்ளே வைத்திருக்கிறாய் என்று பெரியவன் எரிச்சலோடு சொன்னதும் எலி கொடுத்த தொந்தரவுகளும் சேர்ந்து அவளுக்கே மொடாவின் மேல் கோபத்தை ஏற்படுத்தியது. இன்னொரு எலி வந்து அண்டாமல் இருக்க மொடாவை வெளியே கொண்டு போய் போட்டு விடலாம் என்று அந்த கணத்தில் முடிவெடுத்தாள். அவளால் தூக்க முடியவில்லை. வயதாகிவிட்டதாக உணர்ந்தாள். மகனின் உதவியுடன் வெளியே கொண்டு வந்தாள். வாசல் வெளி பறந்திருந்த போதும் அதற்கு பாதுகாப்பான இடம் எது என்று தேடினாள். வாசல் ஓரத்தில் பருத்து வளர்ந்திருந்த வேம்பின் அடிப்பகுதியை ஒட்டி மொடாவை வைத்தாள். மொடாவுக்குள் பழைய துணிமணிகள் சில, எப்போதாவது ஆகும் என்று சுருட்டிப் போட்ட கயிறுகள் கிடந்தன. இப்படியே வைத்தால் இதற்குள் பாம்பு வந்து குடியிருந்தால் கூட தெரியாது என்றான் பெரியவன். எல்லாவற்றையும் வெளியே எடுத்துவிட்டு மொடாவை கவிழ்த்து வைத்தாள். மண்ணிலிருந்து முட்டிய அரக்க வயிறு போல தெரிந்தது. கொண்டு வந்த காலத்தில் இருந்த நிறங்கூட மங்கவில்லை. யாரும் பழையது என்றே சொல்ல மாட்டார்கள். இப்பேற்பட்டதை வாசல் வெளியில் தூக்கிப் போட வேண்டியிருக்கிறதே என்று நினைத்தாள். எப்படியானாலும் கண்முன்னேதான் கிடக்கிறது என்று சமாதானம் கொண்டாள். அடுக்கு வரிசை முழுதாக இருந்தபோது வீட்டை அதம் செய்யும் முகட்டலிகள் மொடா சந்துகளுக்குள் புகுந்துதான் ஓடும். விரட்டியடித்தும் எலிப்போன் வைத்தும் அவற்றை ஓட்டுவாள். ஒருபோதும் மொடா வரிசையை கலைக்க வேண்டும் என்று தோன்றியதில்லை. சாதாரணச் சுண்டலி ஒன்றிற்காக கடைசி மொடாவை வெளியே தூக்கி வந்து போட்டாள். வாசலுக்கு வரும்போதெல்லாம் மொடாவின் மீது பார்வை ஓடும். ராத்திரியில் எழுந்து வரும்போதும் அதன் பக்கம் கண்ணோட்டுவாள். தேமேவென்று அது பாட்டுக்கு கிடக்கும். தான் அந்த வீட்டுக்கு வந்த நாளில்தான் மொடாவும் வந்தது. அந்த வீட்டோடு இருவருக்குமே ஒரே அளவு நெருக்கம். இப்போது அவள் உள்ளே, அது வெளியே. வெள்ளாட்டுக் குட்டி ஒன்று அதன் மேல் ஏறிக் குதித்து விளையாடிய போது பதறி ஓடி வந்து விரட்டினாள். ஒன்றிரண்டு சாக்குகளை அதன் மேல் போட்டு மூடி வைத்தாள். யாராவது வீட்டுக்கு வரும்போது அதில் உட்கார்ந்து விடாமல் கவனமாக பார்த்துக் கொண்டாள். ஆள் உட்கார்ந்தால் கூடத் தாங்கும். அத்தனை கனமான மொடாதான். ஆனாலும் எச்சரிக்கையோடு இருந்தாள். அவள் கண்காணிப்பில் இருந்து மொடா வெயில் அடித்தபோது வேம்பின் நிழலால் வெம்மை ஏறாமல் தப்பித்தது. வீட்டுக்குள் இருந்த போதையே குளுமை கிடைக்கவில்லை. மழைக்காலத்தில் சடசடவென சொட்டுக்கள் விழுந்து தெரித்தன. அதன் வாய்ப்பகுதி முழுவதும் மண் அப்பியது. மழைக்காலம் முடிந்ததும் நன்றாகத் துடைத்து வாயை மேலே நிமிர்த்திக் காற்றாட விட்டாள். வாய் மூடியிருந்த மண்பகுதி துளியும் நனையாமல் இருந்தது. தன்னால் முடிந்ததை அது செய்து கொண்டுதான் இருக்கிறது என திருப்திப்பட்டாள். பேச்சுத் துணைக்கு யாருமே இல்லாத பொழுதுகளில் திண்ணையில் உட்கார்ந்தபடி மொடாவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தாள். அதனோடு பேசுவதற்கு அவளுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தன. அடிக்கடி நீயும்தானே பார்த்துக் கொண்டிருந்தாய், உனக்குத் தெரியாதா என்றெல்லாம் மொடாவை பார்த்துச் சொன்னாள். அம்மாய்க்கும் அம்மாவுக்கும் அதனோடு இப்படித் தனியாகப் பேச வாய்த்திருக்குமா தெரியவில்லை. அவள் தன் குறைகளை ஒருசேர அள்ளிக் கொட்டினாலும் மொடா கேட்டுக்கொண்டே இருக்கும். அவள் வார்த்தைகளை உறிஞ்சி இழுத்து தன் பிறவயிற்றுக்குள் அடக்கிக் கொள்ளும். அது அவளுக்குச் சொல்ல முடியாத ஆறுதலைத் தரும். மொடாவோடு பேசத் தேவையில்லாதபடி வருஷத்திற்கு சில நாட்கள் அவளுக்கு கிடைக்கும். பேரன் பேத்திகள் வந்து தங்கியிருந்து கும்மாளம் போடுவார்கள். அப்போது அவர்களை கவனித்துக் கொள்ளவும் பார்த்து ரசிக்கவுமே சரியாக இருக்கும். மொடா கண்ணில் பட்டாலும் மனதில் பதியாது. அப்போதெல்லாம் மொடாவுக்கு பெருங்கோபம் ஏற்பட்டு உருமும். வருஷம் முழுக்கத்தான் வேண்டியிருக்கிறது, பேரன் பேத்திகளை பார்த்துவிட்டால்தான் தேவையில்லாமல் போய்விடுகிறோம் என்று அது நினைத்திருக்கக்கூடும்.
அந்த வருஷம் குழந்தைகளால் நிறைந்திருந்தது வீடு. மகன்கள், மகள் எல்லாரும் வந்திருந்தார்கள். முகத்தில் பூரிப்போடு அவள் உலவினாள். மருமகள்களுக்கு சமையல் தொடர்பான கட்டளைகளை பிறப்பிப்பதும் கேட்கும் ஏதாவது பொருள் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டுவதும் அவளுக்கு சந்தோஷம் கொடுத்தன. வீடு முழுக்க தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது என்பதை இருந்த இடத்திலிருந்தே உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தாள். குழந்தைகள் கண்ணாமூச்சி விளையாடின. பிடிக்கப் போகும் குழந்தையின் கண்களை தன் இரு கைகளாலும் மூடி கண்ணாங் மூச்சு காட்டுத்தல மூச்சு ஊழ மொட்ட தின்னுட்டு நல்ல மொட்டக் கொண்டு வா என்று பாடி ஓடு என விரட்டும் வேலை அவளுக்கு. உட்கார்ந்தபடியே அந்த விளையாட்டில் மும்முரமாக கலந்து கொண்டாள். கலகலப்பாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் பெரிய பேரன் போண்டியாக இருந்தான். ஒளிந்திருந்த எல்லாரும் வந்து சேர்ந்திருந்தார்கள். மகள் வயிற்றுப் பேத்தியை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வீட்டைச் சுற்றியும் வீட்டுக்குள்ளும் கண்ணுக்கு எட்டிய வெளிப்புறங்களிலும் பேரன் ஓடி ஓடித் தேடினான். குழந்தையைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்காவது ஒளிந்திருப்பாள். போக்கு காட்டுகிறாள் என்றிருந்த அலட்சியம் நேரமாகியும் அவள் வரவில்லை என்றதும் பரபரப்பை உண்டாக்கியது. பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து தேடினார்கள். குழந்தையின் பெயரைச் சொல்லிக் கூப்பிட்டுப் பார்த்தார்கள். எங்கிருந்தும் பதில் இல்லை. வீட்டை விட்டு வெகுதூரம் போய் எங்காவது காட்டுக்குள் ஒளிந்திருப்பாளா என்று யோசித்தார்கள். வீட்டுப் பகுதியை கடந்து போகக்கூடாது என்பது விளையாட்டின் அடிப்படை விதி. எங்கே போயிருக்க முடியும்? அவள் மகள் அழுது புலம்பத் தொடங்கிவிட்டாள். குழந்தைகள் விளையாட்டில் தானும் இருந்ததால் தேடும் பொறுப்பு தனக்கு அதிகம் இருப்பதாக அவள் நினைத்தாள். எல்லாரையும் விட அந்த வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் அதிகம் அறிந்தவள் அவள்தான். குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால் குற்றம் முழுவதையும் அவள் மேல் தூக்கிப் போடுவார்கள். வருஷத்தின் சில நாள் வருகை கூட நின்று போகும். பரபரத்த மனதை சற்றே அடக்கி எங்கே ஒளிந்திருக்க முடியும் என்று நோட்டம் விட்டாள். வேம்பின் பின்னால் ஒளிந்திருந்த மொடா கள்ளப் புன்னகை புரிந்தது. வேகமாக அதனருகே ஓடினாள். அதன் வாய்ப்பகுதி நகர்ந்திருந்தது. அவள் எண்ணத்தை அறிந்தபடி பின்னால் வந்தவர்கள் மொடாவின் கழுத்துப் பகுதியை இரு கைகளாலும் பற்றி மெல்லத் தூக்கினார்கள். உள்ளிருந்த குழந்தை மண்ணில் சரிந்தாள். இத்தனை பெரிய மொடாவை எப்படித் தூக்கி உள்ளே போனாள்? அதற்குள் போய் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று எப்படித் தோன்றியது? உள்ளே போனபின் குழந்தையால் தாக்கித் திறந்திருக்க முடியாது. உள்ளிருந்து கூப்பிட்டால் வெளியே கேட்காது. மொடாவின் மேலே சாக்குகளைப் போட்டு மூடியிருந்ததால் துளி சத்தங்கூட வெளியே வராது. எத்தனை நேரம் கத்திக் குழந்தை ஓய்ந்தாளோ? நல்லவேளை, மயக்கம்தான். காற்றாடப் படுக்க வைத்து லேசாகத் தண்ணீர் தெளிக்கவும் சிறிது நேரத்தில் குழந்தை விழித்துப் பார்த்தாள். அவள் மகள் குழந்தையை நெஞ்சோடு சேர்த்தணைத்து கதறினாள். அவள் மொடாவை பார்த்தாள். வாய் திறந்து நேராக நின்றிருந்த மொடா தன்னை நோக்கி எல்லாரையும் ஈர்த்துவிட்ட மமதையோடு வெற்றிக் களிப்பில் சிரிப்பதாகப்பட்டது. ஒருபோதும் இல்லாத கோபத்தோடு மொடாவையே வெறித்தாள். எல்லா சமுடாக்களும் கைவிட்டு போய்விட்ட போதும் ஒண்டியாக இங்கேயே உட்கார்ந்திருந்தது உயிரைக் குடிக்கத்தானா? 2 நாள் பேசாமல் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு உன்னால் உட்கார்ந்திருக்க முடியாதா? இப்படிச் செய்தால் உன்னை யார் மதிப்பார்கள்? கண்டபடி மொடாவை திட்டினாள். அது கல் போல நின்றது. இப்போது வாய் மேலே இருந்தது. வெகுநாள் கழித்து ஆசுவாசமாய் மூச்சுவிடும் சந்தோஷத்தை அனுபவிப்பதாக தோன்றியது. யார் கண்ணுக்கும் படாமல் வேறேதாவது இடத்திற்கு நகர்த்திவிடலாமா என யோசித்தாள். அப்போது பற்களை நரநரவென்று கடித்துக் கொண்டு அவள் மகள் எழுந்தாள். வெளியே ஓடிக்காட்டுக்குள் கிடந்த கருங்கல் ஒன்றை 2 கைகளிலும் பற்றித் தூக்கி வந்தாள். ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று பெருமாயி கத்தியது மகளுக்கு கேட்கவே இல்லை. ஓங்கிய கல்லை மொடாவின் மேல் வெறியோடு போட்டாள். குறி தவறிக் கல் மொடாவைத் தாண்டிப் போய் விழுந்தது. மொடாவை எட்டி உதைத்து தள்ளிக் கல்லை மறுபடியும் தூக்கி அதன் பெருவயிற்றில் போடப் போன போது அவள் ஓடி வந்து குறுக்கே பாய்ந்தாள். வேண்டாம் உற்று என்று கெஞ்சினாள். ஒருகையால் அவளைத் தள்ளிவிட்டு கல்லைப் போட்டாள் மகள். கல் மொடாவின் கழுத்தில் பட்டு ஓட்டை விழுந்தது. மகள் மறுபடியும் கல்லை தூக்கிக் கொண்டு வந்தாள்.
அத ஒன்னும் பண்ணீராது கதறியபடி மொடாவை அவள் மறைத்து நின்றாள். கண்ணீர் முகத்தை மூடியிருந்தது. யாரோ வந்து அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றார்கள். கலவரம் போல பொருளற்ற எல்லார் பேச்சுக்குரலுக்கு இடையிலும் மொடா சிறு சிறு ஓடுகளாய் நொறுங்கிச் சிதறும் சத்தம் மட்டும் அவளுக்கு தெளிவாகக் கேட்டது. உயிர் எழுத்து ஜூலை 2010. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.